எஞ்சி வாங்கம்மா. ஏம்மா அப்படி உட்காந்துட்டு இருக்க? இங்கே பாரு தங்கப்பிள்ளையா. ஓய் வா, எஞ்சி வா, சாப்பிட வா, ஓடியா. இன்னைக்கு காலை சாப்பாடு தோசைங்க. ஒரு 2 தோசை லேசாக ஊற்றி வச்சுருக்கேன், ஒரு ஆசைக்கு ஹரிக்குட்டிக்கும் எனக்காக. ஏன்னா நம்ம இப்படியே சுட்டுட்டு இருந்தால் கால் வலி வந்துடும். அதனால் கனமாக இடத்தால ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. ஆப்பத்துக்கும் அரைச்சிட்டு இருக்கேன். வேலை கிடங்க, ஒருபட்ட வேலை கிடக்கு. சமையல் வேலை முடிச்சிட்டேன். இன்னைக்கு க்ளீனிங் வேலை இருக்குது, தைக்கிற வேலை மெயினாக இருக்குது. ஆமாம், என் பிள்ளை என்னமோ செஞ்சிட்ருக்கு. இந்த எங்கள் பிள்ளை சாப்பிட்றதுக்கு வரல, எழுந்திரிச்சு பசிக்கலையா? இப்போ தாங்க எழுந்திரிச்சான், குளித்தான், 10:15 தான் குளித்தான். அவரோட ட்ரெஸ்லாம் மாற்றி பவுடர்லாம் போட்டு ஜம்முன்னு வந்து உட்காந்தாச்சு. அடுத்தானடி என் அழகி எங்கே இருக்குது? ஆமாம் வா, ஏஞ்சு வா. யாப்பா அப்படி உட்காந்துட்ருக்க? வா, எங்கள் அம்மா வந்துடு, ஏஞ்சு வா. பால் பாக்கெட் எடு. ஹரிஷ் குட்டியே பால் பாக்கெட் எடுத்துகிட்டு சொன்னாங்க. காப்பி போட்டு குடிக்கலான்னு எடுக்கானான்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, அதெல்லாம் கரெக்டாக எடுக்க தெரியும். அக்கா இப்போ ஃப்ரீசரில் போட்டிருந்தாங்க அதிகி. அப்புறம் நான் எடுத்து கீழே போட்டு விட்டுருந்தேன். அதான் எடு, அவனுக்கு தூக்க முடியல. அதில் கல் மாதிரி இருக்கா, நீ கொஞ்ச நேரம் கழித்து தான் போட முடியும். பிள்ளைகள் எல்லாம் ஃப்ரீசரில் போடாதேன்னா ஃப்ரீசரில் போட்டிருக்கா அக்கா. பார்க்குற வேலைகள் எல்லாம். ஆமாம், ஹரியை தவிர எல்லா பிள்ளைகளும் சேட்டை தான். ஹரிக்குட்டி தான் தங்க குட்டி. என்னம்மா, என் தங்க குட்டி தானம்மா. பாய் சொல்லிடு எல்லாத்துக்கும். குட் மார்னிங் பாய் சொல்லிடுங்க.